கண்ணீர் மல்க தன் மேல் விழுந்த திருட்டுப்பழியை துடைக்க முடியாமல் தன் வயிற்றை பற்றி கொண்டு அந்த பெரும் மழையில் வீட்டை விட்டு வெளியேறினாள் மீனா. வெளியே மழை கொட்டி கொண்டிருந்தது. பசியோடும் அவமானத்தோடும் தன் பழைய துணிகள் அடங்கிய ஒரு சிறிய பையை தூக்கி கொண்டு மழையில் நனைந்தபடியே பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் மீனா. அவளது கண்ணீரும் மழையும் ஒன்றாக கலந்து வழிந்தோடியது. என் புருஷன் ஆஃபீஸில் இருந்து வந்து இந்த திருட்டு பழியை கேட்டா என்ன நினைப்பாரு? எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி ஒரு குற்றவாளியாக மாற்றிட்டாங்களே என்று தன் வயிற்றை கட்டி கொண்டு அழுதாள். அதே நேரம் ஆகாஷ் ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்குள் நுழைந்தான். வீடே மௌனமாக இருந்தது. சமையலறையில் விளக்கு எரியவில்லை. ஹாலில் மாமியார் பார்வதியும் அத்தையும் கவிதாவும் தீவிரமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர். ஆகாஷ் தன் நனைந்த குடையை ஓரமாக வைத்துவிட்டு, அம்மா, மீனா எங்கே? சமையலறை இருட்டாயிருக்கு. அவளுக்கு உடம்பு ஏதும் முடியலையா என்று பதற்றமாக கேட்டான். அத்தை காமாட்சி உடனே முகத்தை விசித்திரமாக வைத்துக்கொண்டு, ஆகாஷ், உன் பொண்டாட்டியை பற்றி இனிமே இந்த வீட்டில் கேட்காத. அவ செஞ்ச காரியம் அப்படி. அவ ஒரு திருடி என்று விஷத்தை கக்கினாள். ஆகாஷ் அதிர்ச்சி அடைந்தான். அத்தை, என்ன வார்த்தை பேசுகிறீங்க? வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. கவிதா உடனே குறுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே நாடகமாக தொடங்கினாள். மாமா, நான் அக்காவை பற்றி தப்பாக எதுவும் சொல்லலை. என் லாக்கரில் இருந்த 5 பவுன் தங்க வளையலை அக்கா திருடி அவங்க பீரோவில் புடவைக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் கையும் களவுமாக பிடிச்சோம். அதான் அத்தை அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என்றால் மிகவும் உண்மையாக பேசுவது போல். ஆகாஷ் அப்படியே உறைந்து நின்றான். ஆனால் அவனுக்கு மீனாவின் குணம் நன்றாக தெரியும். 5 வருடங்கள் ஒற்றை நயா பைசா கூட ஆசைப்படாதவள் அவள். அம்மா, நீங்களும் இதை நம்புனீங்களா? கவிதா, மீனாவுக்கு நகை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவ ஏன் மனைவி என்று கத்தினான். ஆகாஷ், நகையை அவ ரூமில் இருந்து தான் நாங்கள் எடுத்தோம். இதுக்கு மேலே என்னடா அத்தாச்சி வேணும் என்றார் பார்வதி கராராக. ஆகாஷ் தன் தலையை பற்றி கொண்டு யோசித்தான். அப்போது அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. தம்பியின் கார் வாங்கிய சந்தோஷத்திற்காக நேற்றுதான் தன் அறையிலும் ஹாலிலும் ஒரு சிறிய சிசிடிவி கேமராவை ஆஃபீஸிலிருந்து கொண்டு வந்து பொருத்தியிருந்தான். அது மாமியாருக்கோ கவிதாவுக்கோ தெரியாது. இருங்க, உண்மை என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும் என்று தன் மொபைலை எடுத்தான். கேமராவின் ரெக்கார்டிங்கை ஆன் செய்து காலையிலிருந்து நடந்த காட்சிகளை பின்னோக்கி பார்த்தான். மொபைல் ஸ்கிரீனில் காலையில் மீனா சமையலறையில் இருக்கும்போது கவிதா திருட்டுத்தனமாக மீனாவின் அறைக்குள் நுழைவதும் தன் கையில் இருந்த தங்க வளையலை மீனாவின் புடவை மடிப்புக்குள் ஒளித்து வைப்பதும் துல்லியமாக தெரிந்தது. ஆகாஷின் முகம் கோபத்தில் பேயாய் மாறியது. அவன் மொபைலை தன் அம்மா மற்றும் அத்தையின் முகத்திற்கு நேரே காட்டினான். பாருங்க, நல்லா பாருங்க, யார் திருடின்னு இப்போ தெரியுதா? என் மனைவியை பழிவாங்க கவிதா ஆடின நாடகம் இது என்று இடி முழக்கமாய் கத்தினான். வீடியோவை பார்த்த பார்வதி அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். கவிதாவின் முகம் வெளிரி கைகள் நடுங்கின. அவளது வஞ்சக முகத்திரை ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் கிழிந்தது. கவிதா, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனாங்களே, ஒரு கர்ப்பிணி பெண் மேலே திருட்டு பழி சுமத்த உனக்கு எப்படி மனசு வந்தது என்று ஆகாஷ் எகிரினான். மாமியார் பார்வதி கவிதாவை பார்த்து, சி, உன்னை போய் லட்சுமின்னு நினச்சேனே, இவ்வளவு கேவலமானவளா நீ என்று திட்டினார். ஆகாஷ் கவிதாவை பார்த்து, இனி இந்த வீட்டில் நீ இருக்கணுமா இல்லையான்னு என் தம்பி முடிவு பண்ணுவான். ஆனால் என் மனைவிக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லாத இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த பையை எடுத்துக்கொண்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மீனாவை தேடி வீட்டை விட்டு வெளியே ஓடினான். மழையில் நனைந்தபடி பேருந்து நிறுத்தத்தில் அழுது கொண்டிருந்த மீனாவின் பின்னால் ஓடி வந்து அவளது கரங்களை பற்றி கொண்டான் ஆகாஷ். மீனா, என்னை மன்னிச்சிடு மீனா, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இனி நாம் அந்த நரகத்துக்கு போக வேண்டாம். உனக்கும் என் பிள்ளைக்கும் நான் இருக்கேன். நாம் தனியாகவே வாழலாம் என்று அவளை கட்டி அணைத்து கொண்டான். கொட்டும் மழையில் ஆகாஷின் கைகளை பற்றி கொண்டு மீனா நடந்தபோது அவளது நெஞ்சில் இருந்த அத்தனை பாரமும் இறங்கியது போல் இருந்தது. திருட்டு பழி நீங்கி
தன் கணவனே தனக்கு துணையாக வந்துவிட்டான் என்ற நிம்மதி அவளது முகத்தில் ஒரு புதிய ஒளியை தந்தது. ஆகாஷ் அவளை தன் நண்பனின் உதவியோடு ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அது ஒரு ஒற்றை அறை கொண்ட சாதாரண வீடுதான். வசதிகள் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே நிம்மதி இருந்தது. மறுநாள் காலை புதிய வீட்டின் ஜன்னல் வழியே சூரிய வெளிச்சம் மீனாவின் முகத்தில் விழுந்தது. 5 வருடமாக மாமியார் வீட்டில் விடிவதற்கு முன்பே எழுந்து கவிதாவுக்கும் அத்தைக்கும் பயந்து பயந்து வேலை செய்தவளுக்கு இன்று தன் கணவனுக்காக மட்டும் காப்பி போடும் உரிமை கிடைத்திருக்கிறது. மெதுவாக எழுந்து பூஜைக்காக ஒரு சிறிய பிள்ளையார் படத்தை சுவரில் மாட்டி அதற்கு பொட்டு வைத்தாள். சமையலறைக்கு சென்று சுட சுட காப்பி போட்டு தூங்கிக் கொண்டிருந்த ஆகாஷின் அருகில் கொண்டு வந்தாள். ஏங்க காப்பி? மீனாவின் குரலில் இன்று பயம் இல்லை, ஒரு அன்பான உரிமை இருந்தது. ஆகாஷ் கண்ணை திறந்து அவளை பார்த்தான். மீனா, உன்னை ரொம்ப கஷ்டமான ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனோன்னு எனக்கு கவலையா இருக்கு மீனா. அங்கே பெரிய வீடு, காருன்னு எல்லாமே இருந்தது. ஆனா இங்கே என்று வருத்தப்பட்டான். மீனா அவனது கைகளை பற்றி கொண்டு, ஏங்க அங்கே மாளிகையே இருந்தாலும் எனக்கு அது நரகமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த சின்ன வீட்டில் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க. என் வயிற்றில் நம்ம வாரிசு இருக்குது. எனக்கு இதை விட ஒரு பெரிய அரண்மனை தேவையாங்க என்று கண்ணீரோடு புன்னகைத்தாள். அதே நேரம் அந்த பெரிய வீட்டில் நிலைமை தலைகீழாக மாறியிருந்தது. ஆகாஷ் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவனது தம்பி கவிதாவிடம் கடுமையாக சண்டை போட்டான். பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் அண்ணி மேலே இப்படி ஒரு பழியை போடுவ? உன்னால் என் அண்ணன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான் என்று கத்தினான். மாமியார் பார்வதியும் கவிதாவை முற்றிலுமாக புறக்கணிக்க தொடங்கினார். எப்போதும் கவிதாவுக்கு பழங்களை நறுக்கி கொடுத்தவர் இன்று அவளை ஏறிட்டும் பார்க்கவில்லை. சின்ன மருமகளே, சமையல் ஆளை இன்னையிலேருந்து நிறுத்தியாச்சு. இனிமே இந்த வீட்டு சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலை எல்லாத்தையும் நீதான் பார்த்துக்கணும் என்று கராராக கவிதா அதிர்ச்சி அடைந்தாள். அத்தை, எனக்கு சமையல் வேலையெல்லாம் செய்ய தெரியாதத்த என்று சினிங்கினாள். தெரியாதுன்னா கற்றுக்கோ. ஏழை பொண்ணு மீனா 5 வருஷமா இந்த வீட்டை தாங்கினா. அவள் போனதுக்கு அப்புறம்தான் அவளோட அருமை எனக்கு தெரியுது. ஒழுங்காக வேலை இருந்தால் இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு என்று பார்வதி முகத்தில் அடித்தாற்போல் பேசினார். அத்தை காமாட்சியும் கவிதாவுக்கு ஆதரவாக பேச பயந்து தன் அறைக்குள் முடங்கி கொண்டாள். கவிதா கையில் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு ஹாலை துடைக்க தொடங்கினாள். அவளது ஆடம்பர நகைகளும் வைர நெக்லஸும் அவளுக்கு உதவவில்லை. வேலை செய்ய முடியாமல் அவளது கைகளில் கொப்புளங்கள் வந்தன. எல்லாம் அந்த மீனாவால் வந்தது. அவள் வீட்டை விட்டு போனாலும் அவள் புருஷனை வச்சு என் பேரையே கெடுத்துட்டு போயிட்டா. அவள் இன்னும் சந்தோஷமாக வாழறாளான்னு பார்க்குறேன் என்று துடைப்பத்தை கீழே எறிந்துவிட்டு பொறாமையில் பற்களை கடித்தாள் கவிதா. நாட்கள் வாரங்கள் மாதங்களாகி ஓடின. மீனாவிற்கு இப்போது 7 மாதங்கள் முடிந்து 8ஆம் மாதம் தட்டத் தொடங்கியது. ஒரு சிறிய வாடகை வீடாக இருந்தாலும் ஆகாஷின் அன்பும் அரவணைப்பும் மீனாவை ஒரு மகாராணி போல பார்த்து கொண்டது. ஆஃபீஸில் இருந்து வந்தவுடன் அவளுக்கு பிடித்தமான உணவுகளை அவனே சமைத்து கொடுத்தான். மீனா, உனக்கு 7ஆம் மாதம் முடிஞ்சிடுச்சு. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த சின்ன வீட்டில் வச்சே உனக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வளைகாப்பு நடத்தலாம்னு பார்க்குறேன் என்றான் ஆகாஷ் அவளது தலையை கோதியபடி. மீனா தன் கைகளில் அணிந்திருந்த கண்ணாடி வளையல்களை பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு ஆடம்பரமாக எந்த விசேஷமும் வேண்டாங்க. நீங்கள் என் பக்கத்தில் இருந்து 4 வளையல் மாட்டி விட்டாலே அதுதான் எனக்கு பெரிய வளைகாப்பு என்றால் நெகிழ்ச்சியாக. மறுநாள் மீனாவின் வளைகாப்பு நாளும் வந்தது. அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் சிலரை மட்டும் அழைத்து எளிமையாக பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன. மீனா பச்சை நிற புடவையில் கைகள் நிறைய கண்ணாடி வளையல்களோடு லட்சுமிகரமாக அமர்ந்திருந்தாள். ஒவ்வொரு பெண்ணாக வந்து அவளுக்கு சந்தனம் பூசி வளையல் மாட்டி வாழ்த்தி கொண்டிருந்தனர். அப்போது முகத்தை முந்தானையால் மூடியபடி ஒரு பெண் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தாள். யாரும் பார்க்காத நேரத்தில் மீனாவின் அருகில் வந்து அவளது தலையில் கை வைத்து, நல்லா இருமா, பெத்த தாயா உன்னை வாழ்த்த எனக்கு தகுதி இல்லை, ஆனால் என் பேரை நல்லபடியாக பிறக்கணும் என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். மீனா நிமிர்ந்து பார்த்தாள். அது அவளது மாமியார் பார்வதி. அந்த பெரிய வீட்டின் கௌரவத்திற்கும் கவிதாவின் மிரட்டலுக்கும் பயந்து எல்லார் முன்னாடியும் வர முடியாமல் தன் மூத்த மருமகளுக்கு ரகசியமாக வளைகாப்பு நடத்த வந்திருந்தார். அவளது கைகளில் ஒரு சிறிய தங்கக்காப்பு இருந்தது. மீனா, அன்னைக்கு கவிதா பேச்சை கேட்டு உன்னை திருடின்னு சொல்லி துரத்துனதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு ஆறி போகலம்மா. இந்தா, இது என் பேரன் அல்லது பேத்திக்காக நான் ஆசைப்பட்டு வாங்கினது. யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்தேன், வச்சுக்கோ என்று மீனாவின் கையில் கொடுத்து அழுதார். மீனாவுக்கு மாமியாரின் மேல் இருந்த கோபம் எல்லாம் பனி போல உருகியது. அத்தை என்று அவளது கைகளை பற்றி கொண்டாள். ஆகாசும் தன் அம்மாவின் இந்த மாற்றத்தை கண்டு கண் கலங்கி நின்றான். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அங்கே அந்த பெரிய வீட்டில் பார்வதி ரகசியமாக கிளம்பி
மீனாவின் வீட்டிற்கு சென்றதை கவிதா கவனித்து விட்டாள். அவளுக்குள் பொறாமை தீ மீண்டும் கொழுந்து விட்டு எரிந்தது. பாத்தியா, இந்த மாமியார அங்கே ஏழை பொண்ணுக்கு வளைகாப்பு நடத்த போயிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் அந்த மூத்த மருமகள் மேலே தான் பாசம் இருக்குது. அந்த மீனாவுக்கு மட்டும் புள்ள பிறந்துட்டா இந்த வீட்டு சொத்துல சரிபாதி அவளுக்கு போயிடும். அதை நான் விடமாட்டேன் என்று வஞ்சகமாக நினைத்தாள். கவிதா உடனே தன் அறைக்குள் சென்று மீனாவின் வளைகாப்பு நடக்கும் அந்த சிறிய வீட்டின் உரிமையாளருக்கு ஃபோன் செய்தாள். அந்த உரிமையாளர் கவிதாவின் அப்பாவிற்கு தெரிந்தவர். அங்கிள், உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்காரே ஆகாஷ், அவங்க குடும்பம் ரொம்ப மோசமானவங்க. அவங்க மனைவி மேலே நகைத்திருட்டு பழி இருக்குது. போலீஸ் கேஸ் வரைக்கும் போக வேண்டியது. உங்கள் வீட்டு பெருமை கெடாமல் இருக்கணும்னா இப்போவே அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லுங்க என்று இல்லாததும் பொல்லாததுமாக பற்ற வைத்தாள். மீனாவின் வளைகாப்பு முடிந்து மாமியார் கிளம்பிய அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டு உரிமையாளர் கோபமாக வீட்டிற்குள் நுழைந்தார். ஆகாஷ், நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணணும். திருட்டு பழி சுமந்தவங்களை எல்லாம் என் வீட்டில் வச்சுக்க முடியாது என்று கத்தினார். வீட்டு உரிமையாளர் அநியாயமாக திருட்டு பழியை சொல்லி நாளைக்கு காலையில் வீட்டை காலி பண்ணணும் என்று கத்திய போது ஆகாஷுக்கு கோபம் தாங்கவில்லை. அயோக்கியத்தனம் பண்ணாதீங்க நிலப்பரப்பு சார். என் மனைவி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணமானதுக்கு அப்புறம்தான் நாங்கள் அந்த வீட்டை விட்டே வந்தோம். இப்போ வந்து விபரம் தெரியாமல் பேசுகிறீங்க என்று ஆகாஷ் எகிறினான். ஆனால் அந்த உரிமையாளர் கேட்க தயாராக இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. பெரிய இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. உங்கள் மனைவி ஒரு திருடின்னு சொன்னாங்க. கர்ப்பிணின்னு கூட பார்க்க மாட்டேன். நாளைக்கு விடிஞ்சா உங்கள் சாமானெல்லாம் தெருவில் கிடக்கும் என்று சொல்லிவிட்டு கராராக சென்று விட்டார். மீனா தன் கைகளில் இருந்த வளைகாப்பு வளையல்கள் குலுங்க தன் வயிற்றை கட்டி கொண்டு அழத் தொடங்கினாள். ஏங்க, 8ஆம் மாதம் நடக்குதுங்க. இந்த நேரத்தில் புது வீடு தேடி நான் எங்கே போவேன்? கவிதா நம்மளை நிம்மதியாக வாழவே விடமாட்டா போல இருக்கே என்று தேம்பி தேம்பி அழுதாள். ஆகாஷ் அவளது கண்ணீரை துடைத்தான். மீனா, அழாத. அந்த கவிதாவுக்கு பணமும் ஆதிக்கமும் தான் இருக்குது. ஆனால் நமக்கு உழைப்பும் உண்மையும் இருக்குது. இரு, என் ஆஃபீஸ் மேனேஜர் சார்கிட்ட பேசுகிறேன் என்று தன் மேனேஜருக்கு ஃபோன் செய்தான். ஆகாஷின் நேர்மையும் உழைப்பும் தெரிந்த அந்த மேனேஜர் விஷயத்தை கேள்விப்பட்டதும் உடனே உதவ முன்வந்தார். ஆகாஷ், கவலைப்படாதீங்க. ஆஃபீஸோட குவார்ட்டர்ஸ் வீடு ஒன்று இப்போதான் காலியாகி இருக்குது. நீங்கள் வாடகை எதுவும் தர வேண்டாம். உங்கள் சம்பளத்தில் சின்னதாக பிடிச்சிக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே நீங்கள் அங்கே குடியேறலாம் என்றார். கடவுள் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வழியை காட்டினார். மறுநாள் காலையிலேயே ஆகாஷும் மீனாவும் அந்த பாதுகாப்பான ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் வீட்டிற்கு மாறினர். அது முந்தைய வீட்டை விட பெரியதாகவும் வசதியாகவும் இருந்தது. அதே நேரம் அந்த பெரிய வீட்டில் கவிதா தன் தந்திரம் பழித்து விட்டது என்ற சந்தோஷத்தில் ஹாலில் அமர்ந்து தன் அம்மாவிடம் ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். அம்மா, அந்த மீனாவை வளைகாப்பு முடிஞ்ச கையோட வீட்டை விட்டு துரத்திட்டேம்மா. இப்போ அவள் நடு ரோட்டில் தான் நிற்கணும் என்று வஞ்சகமாக சிரித்தாள். அவள் பேசி முடித்து திரும்பிய போது அவளுக்கு பின்னால் மாமியார் பார்வதி கண்களில் நெருப்போடு நின்று கொண்டிருந்தார். நேற்று மீனாவின் வீட்டிற்கு சென்றிருந்ததால் அந்த வீட்டு உரிமையாளருக்கு யார் ஃபோன் செய்து மீனாவை கலைக்கச் சொன்னது என்பது பார்வதி விசாரித்து தெரிந்து கொண்டு வந்திருந்தார். கவிதாவின் ஃபோன் நம்பர் தான் அதற்கு பயன்பட்டது என்பது அவருக்கு அத்தாட்சியோடு தெரிந்துவிட்டது. கவிதா என்று பார்வதி காதுகளெல்லாம் அதிரும்படி கத்தினார். கவிதா பயந்து போய் ஃபோனை கீழே போட்டாள். அத்தை, என் மூத்த மருமகள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சும் அவளுக்கு வளைகாப்பு நடந்த அன்னைக்கே அவளை வீட்டை விட்டு துரத்த உனக்கு எப்படிடி மனசு வந்தது? பணக்கார வீட்டு பொண்ணுனா என்ன வேணா செய்வியா? நீ கொண்டு வந்த பணமும் நகையும் என் மூத்த மகனோட வாரிசை விட பெருசில்லை என்று பார்வதி பொங்கி எழுந்தார். அத்தை காமாட்சியும் இந்த முறை கவிதாவுக்கு துணையாக வரவில்லை. ஆமா கவிதா, நீ பண்ணினது ரொம்ப பாவம். ஒரு கர்ப்பிணி பெண்ணோட சாபம் இந்த வம்சத்தையே அழிச்சிடும் என்று பின்வாங்கினாள். பார்வதி கராராக சொன்னார். கவிதா, இந்த நிமிஷத்தில் இருந்து இந்த வீட்டு பீரோச்சாவி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்க போறியா இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓட போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனால் இனிமேல் என் மூத்த மருமகள் பக்கத்தில் நீ நெருங்கினா நானே போலீஸை கூப்பிடுவேன். கவிதாவின் ஆதிக்கம் ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் சுக்கு நூறாக உடைந்தது. அவள் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு அழுதாள். சில வாரங்கள் உருண்டோடின. மீனாவிற்கு 9ஆம் மாதம் முடிந்து 10ஆம் மாதம் பிறந்தது.
ஒரு நாள் நள்ளிரவு 2 மணி இருக்கும். மீனாவிற்கு பிரசவ வலி எடுக்க தொடங்கியது. நள்ளிரவு குவார்ட்டர்ஸ் வீட்டின் அமைதியை கிழித்து கொண்டு மீனாவின் பிரசவ வலி சத்தம் கேட்டது. ஆகாஷ் பதறிப்போய் உடனே தன் ஆபீஸ் நண்பனின் கார் மூலமாக மீனாவை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். பிரசவ வார்டின் வாசலில் ஆகாஷ் பதற்றத்தோடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனது கைகள் தானாகவே கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தன. ஆண்டவா, என் மனைவி 5 வருஷமா பட்ட அவமானத்துக்கும் கண்ணீருக்கும் நீதான் நல்லபடியா ஒரு விடை கொடுக்கணும் என்று வேண்டினான். அதே நேரம் இந்த விஷயம் எப்படியோ மாமியார் பார்வதிக்கு தெரிய வந்தது. அவளால் வீட்டில் சும்மா இருக்க முடியவில்லை. கவிதாவையும் காமாட்சியையும் வீட்டில் அப்படியே விட்டுவிட்டு தன் மூத்த மகனின் வாரிசை பார்க்க ஓடோடி வந்தாள். விடிந்து காலை 6 மணி இருக்கும். பிரசவ அறையின் கதவு திறந்தது. நர்ஸ் கையில் ஒரு அழகான குழந்தையை துணியில் சுருட்டி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். அவளது முகத்தில் பெரிய புன்னகை. ஆகாஷ் யாரு? உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அம்மாவும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க என்றார். ஆண் குழந்தையா? ஆகாஷின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. 5 வருட பழி, ஏளனம், புறக்கணிப்பு அத்தனையையும் அந்த பிஞ்சு குழந்தையின் ஒற்றை அழுகுரல் துடைத்து எரிந்தது. பின்னாலேயே ஓடி வந்த மாமியார் பார்வதி, என் வம்சத்தோட மூத்த பேரன், என் ரத்தம் என்று சொல்லி அந்த குழந்தையை தன் கைகளில் வாங்கினாள். அவளது கண்கள் குற்ற உணர்ச்சியால் நனைந்திருந்தன. சில மணி நேரங்களுக்கு பிறகு மீனா சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டாள். அவளது முகம் சோர்வாக இருந்தாலும் நெஞ்சில் ஒரு பேரமைதி இருந்தது. ஆகாஷ் அவளது அருகில் அமர்ந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். மீனா, நமக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கான் மீனா. 5 வருஷமா உன்னை மலடின்னு சொன்னவங்க முன்னாடி நீ ஜெயிச்சிட்ட மீனா என்றான் தழுதழுத்த குரலில். அப்போது வார்டுக்குள் பார்வதி மெதுவாக நுழைந்தார். கையில் குழந்தையோடு வந்தவர் நேராக மீனாவின் கட்டிலுக்கு அருகில் வந்து திடீரென மீனாவின் கால்களை பற்றி கொண்டு அழத் தொடங்கினார். மீனா, என்னை மன்னிச்சிடுமா. பணக்கார மருமகள் கவிதா கொண்டு வந்த காசு கண்ணை மறைச்சதால லட்சுமி மாதிரி இந்த வீட்டை தாங்கின உன்னை திருடின்னு சொல்லி துரத்துனேன். என் மூத்த மகனோட வாழ்க்கையை கெடுத்தேன். ஆனால் நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வம்சத்தோட மூத்த வாரிசை பெற்று கொடுத்துருக்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுமா. இனி நீ தான் அந்த வீட்டுக்கு மகாராணி என்று கதறினார். மீனா தன் மாமியாரின் கைகளை பற்றி கொண்டு, அத்தை எழுந்துருங்க அத்தை, நீங்கள் என் மாமியார், என் அம்மா மாதிரி. உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் என்று தன் கணவன் ஆகாஷை பார்த்தாள். ஆகாஷ் கராராக சொன்னான், அம்மா, மீனா உங்களை மன்னிச்சிடுவா. ஆனால் நாங்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டோம். கவிதாவோட சூழ்ச்சியும் அத்தையோட ஏளன பேச்சுக்களும் இருக்கிற அந்த பெரிய வீட்டை விட எங்கள் உழைப்பில் இருக்கிற இந்த சின்ன குவார்ட்டர்ஸ் வீடு தான் எங்களுக்கு நிம்மதி. நாங்கள் இங்கேயே சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் உங்கள் பேரனை பார்க்க இங்கே வரலாம் என்று தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் பேசினான். பார்வதி தலை குனிந்து அவனது முடிவை ஏற்றுக்கொண்டார். அங்கே அந்த பெரிய வீட்டில் கவிதா முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். சொத்துக்களும் நகைகளும் அவளது கையை விட்டு போயின. வேலைக்கார பெண் கூட அவளை மதிக்கவில்லை. தன் பொறாமையாலேயே ஒட்டுமொத்த குடும்பத்தின் அன்பையும் இழந்து நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். மீனா தன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு தன் கணவன் ஆகாஷின் தோள்களில் சாய்ந்தாள். அவளது கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய விடியல் பிறந்திருந்தது. மீனாவிற்கு ஆண் குழந்தை பிறந்து 1 வருடம் ஓடிவிட்டது. குழந்தைக்கு ஹரிஸ் என்று பெயரிட்டு அந்த சிறிய குவார்ட்டர்ஸ் வீட்டையே சொர்க்கமாக மாற்றி வாழ்ந்து வந்தனர் மீனா ஆகாஷ் தம்பதியினர். ஆகாஷிற்கு ஆஃபீஸில் நல்ல உழைப்பிற்காக பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைத்திருந்தது. இப்போது அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் மெதுவாக முன்னேற தொடங்கியிருந்தனர். குழந்தை ஹரிஸின் மழலை சத்தமும் ஆகாஷின் மாறாத அன்பும் மீனாவின் பழைய காயங்கள் அத்தனையையும் ஆற்றியிருந்தது. அன்று மாலை மீனா குழந்தைக்கு சோறு ஊட்டி விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது வீட்டின் கதவு தட்டப்பட்டது. ஆகாஷ் கதவை திறந்தான். வாசலில் நின்றிருந்த நபரை கண்டதும் அவனது முகம் சுருங்கியது. அங்கே நின்றிருந்தது அவனது தம்பி, அதாவது கவிதாவின் கணவன். அவனது முகம் முற்றிலும் சோர்வடைந்து கண்கள் கலங்கி போயிருந்தது. அண்ணா என்று கூப்பிட்டவனின் குரல் நடுங்கியது. என்னடா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கே? அம்மாவுக்கு உடம்பு எதுவும் முடியலையா என்று ஆகாஷ் பதற்றமாக கேட்டான். உள்ளே இருந்து குழந்தையை இடுப்பில் வைத்தபடி மீனாவும் ஓடி வந்தாள். தம்பி மெதுவாக ஹாலில் அமர்ந்து
தலையை பற்றி கொண்டு அழத் தொடங்கினான். அண்ணா, எல்லாம் ஏன் தப்பு தான் அண்ணா. அன்னைக்கு கவிதா கொண்டு வந்த பணத்தையும் நகையையும் பார்த்துட்டு அவள் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நானும் அம்மாவும் அத்தையும் அடங்கி போயிருந்தோம். அண்ணிய அநியாயமாக அந்த வீட்டில் இருந்து துரத்தும்போது கூட நான் வாய் மூடி சும்மா இருந்தேன். அதுக்கு இப்போ கடவுள் எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரண்ணா. ஆகாஷ் அவனது தோளை தொட்டான். விஷயத்தை ஒழுங்கா சொல்லுடா. அண்ணா, கவிதாவோட அப்பா பிஸ்னஸ் பெரிய நஷ்டம் ஆகி ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டாரண்ணா. கடன்காரங்க தொல்லை தாங்காமல் கவிதா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த நகைகள், கார்னு எல்லாத்தையும் அவங்க அப்பாவே வந்து திரும்ப வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ கவிதாவுக்கு பழையபடி எந்த பணக்கார அந்தஸ்தும் இல்லை. ஆனால் அவளோட குணமும் திமிரும் இன்னும் மாறலை. தம்பி தொடர்ந்து சொன்னான். வீட்டில் இப்போது ஒரு பைசா காசு கூட இல்லைண்ணா. அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். ஆனால் கவிதா ஒரு நாள் கூட அம்மாவுக்கு ஒரு டம்ளர் கஞ்சி கூட வச்சு கொடுக்கல. நான் பணக்கார வீட்டு பொண்ணு, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டா. அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு இல்லாமல் தவிச்சு போய் நிற்கிறேன்னா என்று கதறினான். இதை கேட்டுக்கொண்டிருந்த மீனாவின் இதயம் உருகியது. அன்னைக்கு தன்னை மலடி என்றும் திருடி என்றும் சொல்லி துரத்திய மாமியார் தான் இன்று ஆதரவற்று கிடக்கிறார். தன் நகையை திருடியதாக பழி சுமத்திய கவிதாவின் நகைகள் அனைத்தும் அவளது கையை விட்டே போய்விட்டன. கர்மா எவ்வளவு சீக்கிரம் திரும்பி இருக்கிறது. ஆகாஷ் கோபமாக, அம்மாவுக்கு நாங்கள் வளைகாப்பு அன்னைக்கே பணம் கொடுத்தோம். அவங்க ஏன் கவிதாவை தட்டி கேட்கல? இப்போ கஷ்டம் வந்த உடனே என்ன தேடி வர்றியா என்று கத்தினான். ஆனால் மீனா மெதுவாக ஆகாஷின் கைகளை பற்றி கொண்டாள். ஏங்க, அன்னைக்கு அவங்க செஞ்சது தப்பு தான். ஆனால் இப்போ அத்தை உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பெத்த தாயை இந்த நிலைமையில விட்டுட்டு நாம் இங்கே நிம்மதியாக சாப்பிட முடியுமாங்க? பணம் போனால் போகட்டும், நம்மக்கிட்ட இப்போ வசதி இருக்குல்ல, நாம் போய் அம்மாவை பார்ப்போம் என்றால் பரந்த மனதோடு. தன் மனைவிக்கு இவ்வளவு கொடுமை செய்த குடும்பத்தை அவளே மன்னிக்க துணிவதைக் கண்டு ஆகாஷின் கண்களில் வியப்பு மேலோங்கியது. மீனா, நீ மனசு இல்லை மீனா, தெய்வம் என்று நெகிழ்ந்தான். உடனே ஆகாஷும் மீனாவும் குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினர். அங்கே வார்டில் முகம் வெளுத்து பலவீனமாக கிடந்த மாமியார் பார்வதி மீனாவை கண்டதும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார். மருத்துவமனை வார்டில் குளுக்கோஸ் ஏறி கொண்டிருந்த கைகளோடு படுத்திருந்த பார்வதி மெதுவாக கண்களை திறந்து பார்த்தார். அங்கே தன் மூத்த மகன் ஆகாஷும் அவனது தோளோடு சாய்ந்து கையில் ஒரு வயது குழந்தையை வச்சிருந்த மூத்த மருமகள் மீனாவும் நின்றிருந்தனர். அவர்களை பார்த்ததும் பார்வதியின் நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. எத்தனையோ துரோகங்களை செய்த தனக்கு உதவ தான் துரத்திய மருமகளே ஓடி வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. மீனா, நீயாமா என்று பார்வதியின் குரல் தழுதழுத்தது. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து காதோறும் இறங்கியது. மீனா மெதுவாக குழந்தையை ஆகாஷிடம் கொடுத்துவிட்டு மாமியாரின் அருகில் சென்று அமர்ந்தாள். அவளது பலவீனமான கைகளை பற்றி கொண்டு, அத்தை, உடம்புக்கு என்ன அத்தை? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டீங்க? தம்பி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எங்களுக்கு தாங்கலை என்றாள் பாசத்தோடு. பார்வதி தன் கைகளை மீனாவிடமிருந்து மெதுவாக விலக்கி கொண்டு தன் முகத்தை பொத்தி கொண்டு அழத் தொடங்கினார். மீனா, என் முகத்தை பார்க்க உனக்கு கூசலையாம்மா? 5 பவுன் நகையை திருடுனேன்னு கவிதா பழி போட்டப்போ பெத்த தாயா உனக்கு துணையாக நிற்காம 8ஆம் மாதம் கர்ப்பிணின்னு கூட பார்க்காம உன்னை மலையில் துரத்துனேனே, அந்த பாவத்துக்கு தான் இப்போது எனக்கு இந்த தண்டனை. எந்த பணக்கார கவிதாவை லட்சுமின்னு தலையில் தூக்கி வச்சேனோ அவள் இன்னைக்கு எங்கள் குடும்பமே நடுத்தருவில் நிற்கும்போது ஒரு வாய் கஞ்சி கூட ஊற்றாம அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டா. பணத்தை வச்சு பாசம் வாங்க முடியாதுன்னு எனக்கு இப்போ புரியுதுமா. என்னை மன்னிச்சிடு மீனா என்று குழந்தையைப் போல கதறினார். மீனா தன் முந்தானையால் மாமியாரின் கண்ணீரை துடைத்து விட்டாள். அத்தை, அதெல்லாம் பழசு, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நீங்கள் சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வர்ற வழியை பாருங்க. உங்களுக்கு பேரனை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததில்ல? இதோ பாருங்க, உங்கள் மூத்த பேரன் ஹரிஸ் என்று ஆகாஷின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி மாமியாரின் மடியில் வைத்தாள். அந்த குழந்தை தன் பிஞ்சு கைகளால் பார்வதியின் முகத்தை தொட்டு மழலையில் சிரிக்க பார்வதி அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு முத்தமிட்டார். என் வம்சத்தோட விளக்கு, என் பேரன் என்று அழுது தீர்த்தார். ஆகாஷ் மெதுவாக அருகில் வந்து தம்பியின் தோளில் கை வைத்தான். டேய், ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையும் நான் கட்டிட்டேன். அம்மாவை பற்றி கவலைப்படாத. இப்போதைக்கு அம்மா குணமாகிற வரைக்கும் நம்ம குவார்ட்டர்ஸ் வீட்டுக்கே வரட்டும். மீனா அவங்கள பார்த்துப்பா என்றான் கம்பீரமாக. தம்பி அண்ணனின் கைகளை பற்றி பிடித்து கொண்டு, தேங்க்ஸ் அண்ணா. அன்னைக்கு
அன்னிக்கு நாங்கள் செஞ்ச துரோகத்துக்கு அண்ணி எங்களை உதைச்சிருக்கணும். ஆனால் இவ்வளவு பெரிய மனசோட உதவ வர்றாங்க பாரு. இவங்க தான் அண்ணா, இந்த வீட்டுக்கு உண்மையான லட்சுமி என்றார் நெறி உருகி. மருத்துவமனையில் இருந்து 2 நாட்களுக்கு பிறகு பார்வதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஆகாஷின் குவார்ட்டர்ஸ் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். மீனா அவங்களை அன்போடு உபசரித்து சுட சுட பத்திய சாப்பாடு செஞ்சு ஊட்டினாள். ஆகாஷின் குவார்ட்டர்ஸ் வீட்டில் ஒரு பெரிய குடும்பமாக அவர்கள் நிம்மதியாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது திடீரென வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கி கையில் ஒரு பெரிய பையோடு முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கர்வத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தாள் 2வது மருமகள் கவிதா. அவளது பின்னாலேயே அவளது அம்மாவும் வந்திருந்தார். தன் அம்மாவோடு ஆடம்பரமாக வீட்டிற்குள் நுழைந்த கவிதாவை பார்த்ததும் ஹாலில் அமர்ந்திருந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றது. குறிப்பாக மாமியார் பார்வதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னடி, இங்கேயே வந்துட்டியா? என் குடும்பம் நடுத்தருல நின்னப்போ ஒருவேளை சோறு போடாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடுனவ தானே நீ? இப்போ இங்கே எதுக்கு வந்த? என் மூத்த மருமக மீனா வீட்டோட வாசப்படியை மிதிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று பார்வதி எகிறினார். ஆனால் கவிதா தன் முகத்தில் இருந்த கர்வத்தை சற்றும் குறைத்து கொள்ளாமல் சோபாவில் அமர்ந்திருந்த மீனாவை ஒரு ஏளன பார்வையை பார்த்தாள். அவளது அம்மா மெதுவாக முன்னே வந்து, என்ன பார்வதி, வந்த மருமகளை போடாவாடான்னு பேசுகிறீங்க? என் புருஷனுக்கு பிஸ்னஸில் நஷ்டம் வந்தது உண்மைதான். அதுக்காக எங்கள் கௌரவம் ஒன்றும் குறைஞ்சிடலை. கவிதா இப்போ கர்ப்பமாக இருக்கா. அவள் வயிற்றுல உங்கள் சின்ன மகனோட வாரிசு வளருது என்றால் அதிரடியாக. கவிதா கர்ப்பமாக இருக்காளாம் என்ற வார்த்தையை கேட்டதும் பார்வதியின் அவளது சின்ன மகனும் வாயடைத்து போயினர். கவிதா தன் வயிற்றை தொட்டுக்கொண்டே மீனாவை பார்த்து வஞ்சகமாக சிரித்தாள். பார்த்தீங்களா அத்தை, உங்கள் மூத்த மருமகள் மீனாவுக்கு புள்ள பிறந்துட்டா. அவள் தான் இந்த வம்சத்தோட வாரிசுன்னு நினச்சிங்களா? இதோ எனக்கும் இப்போ விசேஷமாக இருக்குது. அவள் பெற்றது சாதாரண ஏழை வீட்டு ரத்தம். ஆனால் என் வயிற்றில் வளர்றது பெரிய இடத்து ரத்தம். என் அப்பாவுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம். ஆனால் அவரோட பல கோடி மதிப்புள்ள பூர்வீக பங்களா இன்னும் என் பெயரில் தான் இருக்குது என்று தன் பணக்கார திமிரை மீண்டும் காட்டினாள். கவிதா தன் கணவனை பார்த்து, ஏங்க, நாம் ஏன் அந்த பழைய வீட்டில் கஷ்டப்படணும்? உங்கள் அண்ணனோட ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் வீடு எவ்வளோ பெருசாக வசதியாக இருக்குது பாருங்க. இப்போது அவங்களுக்கு புள்ள பிறந்து 1 வயசு ஆகிடுச்சுல்ல. அவங்க வேணால் வேறு சின்ன வாடகை வீட்டுக்கு மாறிக்கட்டும். நாம் இப்போ விசேஷமாக இருக்கிறதால இந்த குவார்ட்டர்ஸ் வீட்டில் நாமளும் அத்தையும் தங்கிக்கிறோம். உங்கள் அண்ணன் நமக்காக இந்த வீட்டை விட்டு கொடுக்கட்டும் என்று அநியாயமாக பேசினாள். அவள் பேசிய பேச்சை கேட்டு ஆகாஷிற்கு ரத்தம் தலைக்கேறியது. கவிதா, நான் கடைக்கு பேசு. இது என் ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் வீடு. என் உழைப்புக்கு கிடைச்சது. என் மனைவியையும் குழந்தையையும் இங்கிருந்து போகச் சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது? உங்கள் அம்மா வீட்டு பணத்தை காட்டி என் குடும்பத்தை பிரிக்க பார்க்குறியா என்று இடி முழக்கமாய் கத்தினான். மீனா மெதுவாக எழுந்து ஆகாஷின் கைகளை பற்றி கொண்டாள். அவளது கண்களில் பயமில்லை, ஒரு ஆழமான தைரியம் இருந்தது. கவிதாவின் அருகில் சென்ற மீனா, கவிதா, நீ கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதில் இந்த வீட்டு மூத்த மருமகளாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தாயாகிற வரம் எவ்வளவு பெருசுன்னு 5 வருஷமாக ஏங்கின எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பிள்ளைய வச்சு நீ இங்கே சொத்து மதிப்போ வீடோ கேட்க வந்திருக்க பாரு, அங்கே தான் நீ தோத்துட்ட என்றாள் கம்பீரமாக. மீனா தொடர்ந்து சொன்னால், அன்னைக்கு நகையை திருடுனேன்னு பழி போட்டு என்னை மலையில் துரத்துனப்போ நான் அழுதேன். ஆனால் இன்னைக்கு என் கணவனோட நேர்மையும் உழைப்பும் எனக்கு பின்னாடி இருக்குது. இந்த வீட்டை விட்டு எங்களை யாரும் துரத்த முடியாது. நீ விசேஷமாக இருக்கேன்னா உங்கள் அம்மா வீட்டு பங்களாவுக்கு போய் சொகுசாக இரு. என் கணவரோட உழைப்பில் இருக்கிற இந்த வீட்டு மேலே கண் வைக்காத என்று கவிதாவின் முகத்தில் அடித்தார் போல் பேசினாள். மாமியார் பார்வதியும் மீனாவின் பக்கமே நின்றார். ஆமாடி கவிதா, உனக்கு இப்போ புள்ள பிறக்க போகுதுன்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. கஷ்டகாலம் வந்தப்போ ஓடிட்டு இப்போ என் மூத்த மருமக மீனா சமையல் செஞ்சு என்னை நல்லா பார்த்துக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இந்த வீட்டை பறிக்க வந்துட்டியா? ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு என்று கவிதாவை துரத்தினார். ஒட்டுமொத்த குடும்பமும் மீனாவிற்கு ஆதரவாக நிற்பதையும் தன் பணக்கார ஆட்டம் இந்த முறை பலிக்கவில்லை என்பதையும் உணர்ந்த கவிதா அவமானத்தால் கூனி போனாள். சரியத்த, இந்த மீனாவையும் அவள் புருஷனையும் வச்சுக்கிட்டே நீங்கள் குடும்பம் நடத்துங்க. நாளைக்கு என் புள்ள பிறந்து பெரிய கோடீஸ்வரனாக வரும்போது இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூட உங்களுக்கு தகுதி இல்லாமல் போகும் என்று சாபம் விட்டுவிட்டு தன் அம்மாவோடு காரில் ஏறி சென்றாள். கவிதா தன் அம்மாவோடு காரில் ஏறி சென்ற பிறகு குவார்ட்டர்ஸ் வீட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது. மாமியார் பார்வதி சோபாவில் அமர்ந்து பெருமூச்சு விட்டார். நல்ல வேலை மீனா,
இன்னைக்கு நீ தைரியமாக பேசி அந்த வஞ்சகக்காரியோட வாயை அடைச்ச, இல்லைன்னா அவள் கர்ப்பமாக இருக்கேன்ற பேரை வச்சு இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பா என்றார் நெகிழ்ச்சியோடு. மீனா மாமியாரின் கைகளை பற்றி கொண்டு, அத்தை, அவங்க கர்ப்பமாக இருக்கிறது சந்தோஷந்தான். ஆனால் வர்ற குழந்தைக்கு நல்ல குணத்தை கற்றுக் கொடுக்காம இன்னும் பணக்கார திமுறையும் வஞ்சகத்தையும் கற்றுக் கொடுத்தா அது அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு தான் அத்தை கேடு என்றாள் பக்குவமாக. அதே நேரம் கவிதாவின் அம்மா வீட்டு பங்களாவில் கவிதா சோபாவில் அமர்ந்து கத்தி அழுது கொண்டிருந்தாள். அம்மா, அந்த ஏழை பொண்ணு மீனா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் என்னை எப்படி அசிங்கப்படுத்தினா பாத்தியாம்மா? என் புருஷனும் அவர் அண்ணன் பக்கமே நிற்கிறான். அத்தையும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் வயிற்றுல வளர்ற வாரிசை வச்சாவது அவங்கள என் காலடியில் கொண்டு வரணுமா என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். அவளது அம்மா வஞ்சகமாக சிரித்தாள். கவிதா, பதறாத. கோபத்தில் கத்துனா காரியம் ஆகாது. இப்போ உனக்கு 3 மாதம்தான் ஆகுது. ஆனால் அந்த மீனாவோட பிள்ளைக்கு 1 வயசு ஆகிடுச்சு. இப்போவே அவங்க எல்லாரும் அந்த பிள்ளையத்தான் வாரிசுன்னு கொண்டாடுறாங்க. நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் மாமியாருக்கு பணத்து மேலே ஒரு ஆசை எப்பவும் உண்டு. இப்போது அவங்க கஷ்டப்படுறதால நாம் ஒரு புதிய வலையை வீசுவோம் என்றாள். மறுநாள் காலை குவார்ட்டர்ஸ் வீட்டிற்கு ஒரு தபால்காரர் வந்து ஒரு பெரிய லெட்டரை கொடுத்து விட்டு சென்றார். ஆகாஷ் அதை வாங்கி படித்து பார்த்தான். அவனது முகம் அதிர்ச்சியில் வெளுத்தது. என்னங்க, என்னாச்சு என்று பதற்றத்தோடு கேட்டாள் மீனா. ஆகாஷ் சொன்னான், மீனா, கவிதாவோட அப்பா அவரோட பூர்வீக பங்களாவை கவிதா பேருக்கு எழுதி வச்சிருக்காருல. இப்போது கவிதாவுக்கு பிறக்க போகிற குழந்தையோட பேருக்கு அந்த மொத்த பங்களாவையும் கம்பெனியோட மீதி பங்குகளையும் மாற்றி எழுதி வச்சிட்டாராம். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை. பார்வதி அம்மா வந்து கவிதா கூடவே அவங்க பங்களாவில் தங்கி பிறக்க போகிற குழந்தைய அவங்க தான் வாரிசுன்னு ஏற்றுக்கணுமா. அப்படி வந்தால் என் தம்பிக்கும் அந்த சொத்தில் பங்கு தருவாங்களாம். இல்லைன்னா தம்பியை விவாகரத்து செய்ய போகிறதா மிரட்டி இருக்காங்க. இந்த லெட்டரை பார்த்ததோ மாமியார் பார்வதிக்கு கைகள் நடுங்கின. ஐயோ, என் சின்ன மகனோட வாழ்க்கை பாழாகிடுமே. கவிதா பணக்கார வீட்டு பொண்ணு. அவள் கோபப்பட்டா என் சின்ன மகனை நடுத்தெருவில் நிப்பாட்டிடுவாளே என்று மீண்டும் பழையபடி பணத்துக்கும் கௌரவத்துக்கும் பயந்து அழத் தொடங்கினார். அத்தை காமாட்சியும், ஆமா, நீ நம்ம பேசாமல் கவிதா வீட்டுக்கே போயிடலாம். சொத்தும் வரும், சின்னவை வாழ்க்கையும் தப்பும் என்று புத்திமதி கூறினாள். ஆனால் மீனா அந்த லெட்டரை வாங்கி பார்த்தாள். அவளுக்குள் ஒரு தெளிவு பிறந்தது. அவள் ஆகாஷை பார்த்து, ஏங்க, கவிதா அவங்க அப்பா பிஸ்னஸ் திவாலாக்கி ஏகப்பட்ட கடனில் இருக்கான்னு அவங்க தம்பி சொன்னாங்கல்ல. அப்போ எப்படி அவங்க அப்பாவால் இவ்வளவு சொத்தை எழுதி கொடுக்க முடியும்? இதில் ஏதோ பெரிய பொய்ங்க என்றால் சந்தேகத்தோடு. ஆகாஷ் உடனே தன் ஆஃபீஸ் மூலமாக கவிதாவின் அப்பாவின் தற்போதைய நிதி நிலைமையை பற்றி விசாரித்தான். 1/2 மணி நேரத்தில் உண்மை வெளிவந்தது. ஆகாஷ் போனை வைத்துவிட்டு சொன்னான், மீனா, நீ சொன்னது தான் நிஜம். கவிதாவோட அப்பா இப்போ ஒட்டுமொத்த கடனாளியாக இருக்காரு. அந்த பூர்வீக பங்களாவும் பேங்க் ஜப்தியில் இருக்குது. கவிதாவுக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சா நம்ம தம்பியோட சம்பளத்தையும் நம்ம அம்மாவோட நகைகளையும் வச்சு பேங்க் கடனை அடைக்கலாம்னு அவங்க அம்மா போடுற நாடகம் இது. இந்த லெட்டர் எல்லாமே போலி. உண்மையை கேட்டதும் பார்வதிக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அடிப்பாவீங்களா, சொத்தை காட்டி என் சின்ன மகனோட சம்பளத்தையும் என்னையும் ஏமாற்ற பார்த்தாங்களா என்று நெஞ்சில் கை வைத்தார். மீனா மெதுவாக மாமியாரின் அருகில் வந்து, பாத்தீங்களா அத்தை, இன்னும் அவங்க பணக்கார நாடகத்தை வச்சு நம்ம குடும்பத்தை பிரிக்க பார்க்குறாங்க. இனிமேலாவது பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க அத்தை. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சின்ன குவார்ட்டர்ஸ் வீடும் என் கணவரோட நேர்மையான உழைப்பும் தான் அத்தை நமக்கு உண்மையான சொத்து என்றாள் பாசத்தோடு. பார்வதி மீனாவை கட்டி அணைத்து கொண்டார். இனிமே நான் அந்த பக்கமே போக மாட்டேம்மா. என் சின்ன மகனுக்கும் உண்மையை சொல்லி அவள் தட்டி கேட்க சொல்கிறேன். நீதாம்மா என் குடும்பத்தை காப்பாற்றின நிஜமான லட்சுமி என்று அழுதார். கவிதாவின் அப்பாவின் சொத்துக்கள் அனைத்தும் பேங்க் ஜப்தியில் இருப்பதும் அவர்கள் அனுப்பிய லெட்டர் போலி என்பதும் தெரிந்ததும் ஆகாஷின் தம்பிக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை. இத்தனை வருடங்களாக அவளது பணக்கார திமிரையும் தான் அண்ணி மீனாவிற்கு அவள் செய்த துரோகங்களையும் பொறுத்து கொண்டவன் இப்போது முற்றிலும் மாறினான். அவன் நேராக கவிதாவின் அம்மா வீட்டு பங்களாவிற்கு சென்றான். அங்கே ஹாலில் அமர்ந்து கவிதாவும் அவளது அம்மாவும் வழக்கம் போல ஆணவமாக பேச வந்தனர். என்னப்பா, லெட்டரை பார்த்த உடனே ஓடி வந்துட்டியா? உங்கள் அம்மா எப்போ இங்கே வர்றாங்களாம் என்று கவிதாவின் அம்மா ஏளனமாக பேசினாள். தம்பி தன் கையில் இருந்த விவாகரத்து நோட்டீஸை டைனிங் டேபிளின் மேல் வீசினான்.
போதும் நிறுத்துங்க உங்கள் நாடகத்தை. உங்கள் பங்களா பேங்க் ஜப்தியில் இருக்கிறதும் என் சம்பளத்தை வச்சு உங்கள் கடனை அடைக்க நீங்கள் போட்டு போலி சொத்து திட்டமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. கவிதா பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என் அண்ணியை வேலைக்காரியாக நடத்தினேன். கடைசியில் நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்னையே ஏமாத்த பார்த்தீங்களா? இனி உன்னோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. கோர்ட்டில் சந்திப்போம் என்று கராராக கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டான். விவாகரத்து நோட்டீஸை பார்த்ததும் கவிதாவின் ஒட்டுமொத்த கர்வமும் துக்கு நீராக உடைந்தது. பணமும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை. இப்போது வாழ வந்த வாழ்க்கையும் பறிபோகும் நிலைக்கு வந்தது. மாதங்கள் உருண்டோடின. கவிதாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அவளது கர்வத்தாலும் பேராசையாலும் அவளுக்கு துணையாக நிற்க அவளது கணவனோ மாமியாரோ வரவில்லை. அவளது அப்பாவின் பங்களாவை வங்கி அதிகாரிகள் ஜப்தி செய்ததால் கவிதாவும் அவளது அம்மாவும் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு மாற வேண்டிய சூழ்நிலை உருவானது. அங்கே அவளுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை. தன் குழந்தையை தூக்கி கொண்டு சமையல் வேலைகளை செய்ய முடியாமல் அவள் திணறினாள். அப்போதுதான் 5 வருஷமாக இந்த வேலைகளையெல்லாம் சலிப்பில்லாமல் செய்து தன் குடும்பத்தை தாங்கிய மீனாவின் அருமை கவிதாவுக்கு புரிய தொடங்கியது. அன்று அவளுக்கு நான் செய்த துரோகம்தான் இன்று என் வாழ்க்கையை இப்படி நரகமாக்கி இருக்கிறது என்று கவிதா தன் குழந்தையை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டாள். அதே நேரம் ஆகாஷின் குவார்ட்டர்ஸ் வீட்டில் குழந்தை ஹரிஷின் 2வது பிறந்த நாள் விழா மிக எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட்டது. மாமியார் பார்வதி தன் பேரனுக்கு முத்தம் கொடுத்து கொண்டாடினார். மீனா, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ உன்னை சரியாக நடத்தலை. ஆனால் இன்னைக்கு என் மூத்த மகனும் நீயும் உழைச்சி இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குமா என்று ஆனந்த கண்ணீர் விட்டார். ஆகாஷ் மீனாவின் தோளோடு சாய்ந்து, எல்லாத்துக்கும் காரணம் மீனாவோட பொறுமையும் அன்பும் தான் அம்மா. இவன் மட்டும் அன்னைக்கு நம்மளை மன்னிக்கலைன்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு தனித்தனியாக தான் அழுதுட்டு இருந்திருப்போம் என்றான் பாசத்தோடு. மீனா தன் குழந்தையையும் கணவனையும் பார்த்து புன்னகைத்தாள். அவளது கண்ணீர் கடலாக இருந்த வாழ்க்கை இன்று கர்மாவின் நீதியோடும் மாறாத அன்போடும் ஒரு முழுமையான சுபமான வாழ்வாக மலர்ந்திருந்தது. நன்றி.